வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்பூசணி வச்சு கூட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு 50 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுனால ஒரு விசிலில் நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி போதும். இப்போ ஒரு விசில் அடுப்பில் வச்சுருவோம். ஒரே சவுண்டில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. கூட்டுக்கறிக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை. 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்சு பெருங்காயம், கூட்டுக்கறிக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், சின்ன பழமாக 1 தக்காளி பழம், கருவேப்பிலை. தக்காளி பழம் கூட போட்டுறக்கூடாது, ஏன்னா பச்சை மிளகாய் 3 தான் போட்டிருக்கோம். அந்த உரப்புக்கு தகுந்த அளவு போடணும், இல்லாட்டி கூட்டு புளிக்கும் ரொம்ப போட்டிங்கன்னா. மஞ்சத்தூள், இதில் வெண் பூசணி 1 கீட்டு நறுக்கி வச்சுருக்கேன். வெண்பூசணியை வந்து குக்கரில் போடக்கூடாது. குக்கரில் போட்டிங்கன்னா ஒரே சவுண்டில் ரொம்ப குழஞ்சி விடுவோம். அதனால் இந்த மாதிரி பாத்திரத்திலே வேக விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசி பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பாசிப்பருப்பு அடியில் உட்காந்து போயிடும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். காய் நல்லா வெந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியுது. நெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும். வெண்பூசணி கூட்டு ரெடி. இது சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் குழந்தைங்களுக்கு போட்டு பிசைஞ்சு கொடுக்கவும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.